கோழியம்மா மகிழ்ச்சியில் பூரித்தாள். சேவலப்பாவும் தன் சிறகுகளை விரித்து, ஆமாம், நான் மிகவும் ஆவலாக இருக்கிறேன், நம் பண்ணையே நம் குஞ்சுகளின் சத்தத்தால் நிறைய போகிறது என்று பெருமிதத்துடன் கூறினான். திடீரென்று டக் டக் என்ற சத்தம் கேட்டது. முதல் முட்டை உடைந்தது. அதிலிருந்து ஒரு சின்னஞ்சிறு மஞ்சள் நிற குஞ்சு சீச் சீச் என்று கத்திக்கொண்டு வெளியே வந்தது. அடுத்தடுத்து 5 முட்டைகள் உடைந்தன. 5 அழகான மென்மையான மஞ்சள் குஞ்சுகள் வரிசையாக நின்று தங்கள் குட்டிச் சிறகுகளை அசைத்தன. பண்ணையே ஒரு திருவிழா போல காட்சியளித்தது. ஆனால் கடைசியாக இருந்த ஒரு பெரிய முட்டை மட்டும் உடையாமல் இருந்தது. கோழி அம்மாவும் சேவலும் அதையே உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள். நீண்ட நேரத்திற்கு பிறகு அந்த முட்டை பலத்த சத்தத்துடன் உடைந்தது. அதிலிருந்து வெளிவந்த குஞ்சை பார்த்ததும் பண்ணையே அமைதியானது. அந்த குஞ்சு மற்ற குஞ்சுகளைப் போல மஞ்சள் நிறத்தில் இல்லை. அது அடர் நீல நிறத்தில் கொஞ்சம் பெரிய உருவத்துடன் இருந்தது. அது மற்ற குஞ்சுகளைப் போல சீச் சீச் என்று ஒலி எழுப்பாமல் ஹேங்க் ஹேங்க் என்று மிகவும் வித்தியாசமாக கனத்த குரலில் கத்தியது. இதை கண்ட சேவலப்பா அதிர்ச்சியில் உறைந்து போனார். என்ன இது? இது எப்படி நம் குஞ்சாக இருக்க முடியும்? நம் குஞ்சுகள் எல்லாம் தங்கம் போல மஞ்சள் நிறத்தில் இருக்கின்றன. இது மட்டும் ஏன் வானத்தைப் போல நீல நிறத்தில் இருக்கிறது என்று கோபமாக கத்தினார். இது நம் குஞ்சே இல்லை, இதை இங்கிருந்து அப்புறப்படுத்து என்று சேவலப்பா உத்தரவிட்டார். கோழி அம்மாவிடம் சண்டையிட்டார். கோழி அம்மாவோ குழப்பத்திலும் பயத்திலும் இருந்தாள். மற்ற மஞ்சள் குஞ்சுகள் அந்த நீல குஞ்சை பார்த்து பயந்து ஓடின. தன் சொந்த அம்மாவே தன்னை ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளிவிட்டதை கண்ட அந்த நீல குஞ்சு கண்கள் கலங்க அழுதுகொண்டே பண்ணையை விட்டு மெல்ல வெளியேறியது. தனிமையில் அழுதுகொண்டே சென்ற அந்த நீல குஞ்சை ஒரு மரத்தின் மேலிருந்து ஒரு தந்திரமான குரங்கு கவனித்தது. ஏய் குட்டி, ஏன் இப்படி அழுது கொண்டு போகிறாய்? உன்னை பார்த்தால் எனக்கு பாவமாக இருக்கிறது. கவலைப்படாதே, உன்னுடைய உண்மையான அம்மா யார் என்று எனக்கு தெரியும். வா, உன்னை அவரிடம் கூட்டி செல்கிறேன் என்று ஆசை வார்த்தை கூறியது அந்த தீய குரங்கு. தன்னை அரவணைக்க ஆள் இல்லாததால் அந்த குரங்கு சொல்வதை நம்பி நீல குஞ்சு அதனுடன் சென்றது. ஆனால் அந்த குரங்கு குஞ்சை அதன் அம்மாவிடம் கூட்டிச் செல்லாமல் ஏமாற்றி ஒரு பாறை இடுக்கில் கடத்தி சென்று மறைத்து வைத்தது. அதே சமயம் பண்ணைக்கு 2 வாத்துகள் மிகவும் பதற்றத்துடன் ஓடி வந்தன. ஐயோ, எங்களுடைய ஒரு முட்டையை காணவில்லை. ஒரு குரங்கு எங்கள் முட்டையை திருடிச் சென்று உங்கள் கூட்டில் இருந்த முட்டையோடு மாற்றி வைத்து விட்டது. அந்த முட்டையிலிருந்து பிறந்த குஞ்சு எங்கே என்று வாத்து அம்மா அழுது கொண்டே கேட்டாள். அப்போதுதான் சேவலப்பாவிற்கு தன் தவறு புரிந்தது. ஐயோ, நான் என்ன செய்துவிட்டேன்? உருவத்தை வைத்து என் சொந்த குஞ்சு இல்லை என்று நினைத்து விட்டேனே. அந்த குரங்குதான் முட்டைகளை மாற்றி வைத்திருக்கிறது என்பது அப்போதுதான் அவர்களுக்கு தெரிந்தது. தன் அவசரமான முடிவை எண்ணி சேவல் மிகவும் வருந்தியது. உடனே வாத்து தம்பதியினருடன் இணைந்து அந்த குஞ்சை காப்பாற்ற காட்டை நோக்கி ஓடியது. காட்டில் குரங்கு அந்த குஞ்சை பிடித்து மிரட்டி கொண்டிருந்தது. சரியாக அந்த நேரத்தில் சேவலப்பா அங்கே வந்து தன் கூர்மையான மூக்கால் குரங்கை கொத்தினார். வாத்துகளும் ஒன்று சேர்ந்து குரங்கை தாக்கின. பயந்து போன குரங்கு குஞ்சை விட்டுவிட்டு ஓடி மறைந்தது. வாத்தம்மா ஓடி சென்று அந்த நீல குஞ்சை அன்போடு அணைத்து கொண்டாள். என் செல்லமே, உன்னை எவ்வளவு தேடினோம் தெரியுமா? நீதான் என் வைரம், நீதான் என் குழந்தை என்று உச்சி முகர்ந்தாள். அந்த நீல குஞ்சும் தன் உண்மையான பெற்றோரை பார்த்த மகிழ்ச்சியில் ஹாங் ஹாங் என்று உற்சாகமாக கத்தியது. சேவலப்பா தன் தவற்றை உணர்ந்து அந்த நீல குஞ்சிடம் மன்னிப்பு கேட்டார். வெளிப்புற தோற்றத்தை வைத்து ஒருவரை தீர்மானித்தது எவ்வளவு பெரிய தவறு என்று அவர்களுக்கு புரிந்தது. அன்றிலிருந்து அந்த பண்ணையில் கோழிகளும் வாத்துகளும் எந்த பாகுபாடும் இல்லாமல் நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் அமைதியாக வாழத் தொடங்கின. கதையின் நீதி: வெளிப்புற தோற்றத்தை வைத்து யாரையும் ஒருபோதும் எடை போடாதீர்கள். ஒவ்வொரு உயிர்க்கும் ஒரு தனித்துவமான திறமையும் அழகும் உண்டு. அன்பும் குடும்பமுமே வாழ்க்கையின் மிகப்பெரிய பலம்.